ஸ்தோத்தரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா கத்தாவே, அப்பா கடந்த வருஷத்துல கத்தாவே நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். தகப்பனே, நாங்கள் அப்போ 9 வசனங்களை நாங்கள் தியானித்த 10வது வசனத்துல 2 காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். தகப்பனே அப்பா, தொடர்ந்து இந்த வேத சத்தியங்களை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். மது கரத்துல தாழ்த்துவர் ஏசினாவது நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல 2 காரியம் பார்த்தோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாள் என்பது என்ன அப்படின்றத குறிச்சு பார்த்தோம். அது ஒரு உயிர்த்தெழுதலின் நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அது ஒரு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் எப்படி மாறுச்சு, சனிக்கிழமையா இருந்தது எப்படி ஞாயிற்றுக்கிழமையா மாறுச்சுன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த நாள் விஞ்ஞான பூர்வமாகவும் ஞாயிற்றுக்கிழமையா மாறி போச்சு, ஓய்வு நாள் 7வது நாளா மாறி போச்சு. அதே போல கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளாகவும் அது மாறி போச்சு. அது எவ்வளவு அதிசயமாய் ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. ஆண்டருடைய உயிர்த்தெழுதலோடு அது இணையணுன்றதுக்கு முன்குறித்து ஜேகே காலத்துல அதே போல யோசுவா காலத்துல இந்த 2 காரியங்களை நிகழ்த்தியிருப்பதை பார்த்தோம். அது மிக அற்புதமான ஒரு காரியம். அடுத்தது பார்த்தா ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவிக்குள்ளாக போகும் பொழுதுதான் நம்ம நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம ஆவிக்குரிய நிலையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறணும், ஆவிக்குள்ளாக வேண்டும், நம்ம பூர்ணத்துக்குள்ள கடந்து போகணும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். சரி, இன்றைக்கு 3வது காரியம், அந்த ஒரு வசனத்தை 3ஆ பிரிச்சு நம்ம தியானிக்கிறோம். அதுல 3வது காரியம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஜனங்கள் பிரயாணத்துக்காக ஆயத்தப்படுவதற்கு முன்னாடி எக்காலம் ஊதப்பட்டது. அதே போல பண்டிகை, ஏதாவது ஒரு பண்டிகைன்னா அதுக்கு ஒரு எக்காலம். அதே போல எக்கால பண்டிகைனே ஒரு பண்டிகை இருந்தது. அந்த எக்கால பண்டிகை என்ன பண்டிகைன்னு சொன்னாக்கா வருஷ துவக்கம். இப்போ நம்ம நியூ இயர் கொண்டாடணும் இல்லைங்களா, அதே போல அவர்களுக்கு உரிய நியூ இயர் எக்கால பண்டிகை. இப்போ கூட சமீபத்துல செப்டம்பர் மாதம் அவர்கள் கொண்டாடினாங்க. இந்த 7ஆம் மாதம், அதாவது திஷ்ரி மாதம் சொல்லுவாங்க, திஷ்ரி மாதம். அது அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நியூ இயர், அதாவது முதல் நாள் என்று சொல்ல கர்த்தர் மகிமையடைவதாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்கால சத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எக்கால சத்தத்தை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பிரயாணம் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு எக்காலம் ஊதுவாங்க. அதே போல பண்டிகைகள் ஏதாவது வரும்பொழுது அந்த பண்டிகைகளுக்கு எக்காலம் ஊதுவாங்க. எக்கால பண்டிகைன்னே ஒன்று இருந்தது. அந்த எக்கால பண்டிகை பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் திஷ்ரி மாதம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் மாதம் திஷ்ரி மாதம், அந்த மாதத்துக்கு முதல் நாள் அவர்களுக்கு நியூ இயர். அது எப்போ வருது சொன்னாக்கா இப்போ செப்டம்பர் 23ஆம் தேதி இப்போ கொண்டாடினாங்க. எக்கால பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடினாங்க. இப்போ கடந்த செப்டம்பர் 23, 2025 கொண்டாடினாங்க. அப்போ எக்காலம் ஊதுனாங்க. அந்த எக்காலத்தை குறித்து தான் ரொம்ப பிரபலமா பேசினாங்க. இந்த எக்கால சத்தம் ஆண்டோடைய வருகைக்கு முன்னடையாளமா அவர்கள் ஊதுறாங்க, இந்த விசேஷமான ஒரு எக்காலம் அப்படின்லாம் சொல்லிட்டு உலகமே பேசிச்சு. இஸ்ரேல் மக்களும் அதை பிரதானமா எடுத்து பேசினாங்க, கொண்டாடினாங்க அந்த எக்கால பண்டிகை. இது ரோஷ் அசானா அப்படின்னு சொல்லுவாங்க, ரோஷ் அசானான்ட்டு. அதாவது இந்த நியூ இயருக்கு எப்ரேய மொழியில பார்த்தீங்கன்னா ரோஷ் அசானா அப்படின்னா நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி அவர்களுடைய புத்தாண்டுக்கு அந்த பேரு சொல்லப்படுது எபிரேய மொழியில. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி விடிய காலம் சொல்லுவோம், நமக்கு மிட் நைட்ல தொடங்கும் அந்த டே. அந்த டே நமக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஃபினிஷ் ஆகி 12லேருந்து தொடங்கும். 12லேருந்து அப்படியே தொடங்கும். 12 AM அங்கேயே தொடங்கிடும். அப்படியே தொடங்கி நமக்கு என்னன்னா விடிய காலையில அப்படியே மறுபடியும் நைட்டு மிட் நைட்டு தான் நமக்கு முடியும். 12 PM முடியும். 12 AM 12 PM அதில் எல்லாமே ஒரே டைமில் தொடங்கி முடிகிற மாதிரி வரும். நமக்கு அது ஒரு சர்க்கிள், ஒரு டைமிங். அதே போல் பார்த்தீங்கன்னா
யூதர்களுக்கு எப்படின்னா மாலை 6 மணிக்கு 6 PM அங்கே அப்போ தொடங்கி மறுபடியும் அந்த என்னன்னா காலையில் ஒரு 6 AM அதே போல் மறுபடியும் ஈவினிங் ஒரு 6 PM அப்படிதான் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் முடியும். இப்போ நம்மளுடைய சர்க்கிளும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய தொடக்கம் நாள் துவக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முதலாம் வேலை அப்படின்றது அவங்களுக்கு எப்போன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கும் முதலாம் வேலை. 3 மணி நேரம் அவங்களுக்கு அந்த கணக்கீடு வரும். சரி, அது போகட்டும். இப்போ பார்த்தீங்க சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த எக்கால சத்தத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எக்கால சத்தம் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு எக்கால சத்தம் வரும். நமக்கு ஒரு அடையாளத்தை இந்த எக்கால சத்தத்தின் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த எக்காலம் போன்ற ஒரு பெரிய சத்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இது கர்த்தருடைய சத்தமாய் அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறார், வர்ணிச்சு சொல்லியிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட போது சீனாய் மலையில கர்த்தர் பேசுற சத்தம் எப்படி கேட்டா இடி முழக்கம் போல கேட்டான். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது யாத்ராகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 14 19 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தெரியும். அதுல சொல்லும் பொழுது அவருடைய சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போல வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சத்தம் கம்பீரமான சத்தம். அது இடி முழக்கம் போல மக்கள் கேட்கும் போது ஒரு இடி முழக்கம் போலதான் இருந்துச்சு. ஆனா இவருக்கு மோசைக்கு கேட்கும் போது தேவனுடைய சத்தம் நல்ல இயற்கையா கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனா இவங்களுக்கு ஜனங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு பெருசா ஒரு இடி முழக்கம் கேட்ட மாதிரி தான் அவர்கள் ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கு கூட தேவனுடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா மெல்லிய சத்தம். 3 டிஸ்கிரிப்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போல ஒரு சத்தம், ஒரு கம்பீரமான சத்தம். இயேசு கிறிஸ்து மெல்லிய சத்தம், ஒரு அன்பான ஒரு சத்தம். அது ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர். அதே போல பரிசுத்தாவியானவருடைய சத்தமும் உள்ளான மனுஷனுக்குள்ள மெல்லிய குரல்ல பேசுவார். 3 விதத்துல நம்ம இந்த சத்தத்தை புரிஞ்சுக்க முடியும். அவரு இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் பாத்தீங்கன்னா நம்ம அருகில அவர் இருந்து பேசுறத உணர முடியும். அந்த நம்ம பல விதத்துல உணர முடியும். எப்படின்னா வார்த்தை வழியாய், அதே போல அவருடைய சத்தத்தின் வழியாய், அதே போல சில நேரங்களில் உபதேசங்கள் வழியாய் அவருடைய சத்தம் நமக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்கும். இது வெளியில இருந்து நமக்கு கேட்கும். ஆனா உள்ள இருந்து கேட்கறது பாத்தீங்கன்னா உள்ளான மனுஷனுக்குள்ள பேசுறது ஒரு மெல்லிய சத்தம், பரிசுத்த ஆவியானவர். இடி முழக்கம் போல அந்த பிதாவாகிய தேவனுடைய சத்தம் அது பாத்தீங்கன்னா அது கர்ஜிக்க சத்தம் போல ஒரு ஒரு கம்பீரமான சத்தம். அந்த சத்தம் பிதாவினுடைய சத்தம். இது நம்ம பல விதத்துல நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னாக்கா இந்த நியூ இயர் குறிச்சி பார்க்கும் பொழுது பைபிள்ல பாத்தீங்கன்னா பல நியூ இயர்ஸ் வருது. உலக தோக்க முதல் ஆதாம படைச்ச நாள்ல அது ஒரு இயர் கணக்கு. அதே போல பாத்தீங்க சொன்னாக்கா நோவாவிலிருந்து ஒரு நியூ இயர் தொடங்குது. நோவா காலத்துல இருந்து ஒரு நியூ இயர். அதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துக்கு பார்க்கும்போது அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே அப்படி என்று அந்த ஜல பிரளயம் முடிஞ்ச பிறகு புது நியூ வேர்ல்டு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு நியூ இயர் இங்க கொண்டாடுறாங்க. யூதர்களுக்கு முறைமைப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நியூ இயர். அவர்கள் இந்த திஸ்ரி மாதம் அப்படின்ற மாதத்துல அவர்கள் கொண்டாடுது. ரோஷ் அஷானா அப்படின்ற ஒரு மாதத்தை கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நமக்கு ஒரு நியூ இயர் எப்போன்னா அவர் பிறந்ததுல இருந்து. இதை என்ன செய்றாங்க, சைனால ஒரு கேலண்டர், சைனால அந்த நட்சத்திர ஆராய்ச்சி அப்படி பண்ணும்போது பார்க்கும்பொழுது கிபி 5வது நூற்றாண்டுல தான் அந்த வால் நட்சத்திரம் வானத்துல 70 நாட்கள் இருந்தது. எத்தனை நாட்கள்? 70 நாட்கள். அந்த 70 நாட்கள் வால் நட்சத்திரம் வானத்துல நிலை கொண்டிருந்தது. அந்த 70 நாட்கள்ல அந்த கிழக்கித்திய அந்த வானசாஸ்திரிகள்
கிழக்கு திசையில இருந்த, முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகள்ல இருந்து போனவங்க, இப்ப சைனா பகுதி, இந்தியா பகுதி, இதெல்லாம் கிழக்கு பகுதி, பெத்லஹேமுக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற பகுதிகள். அதனாலதான் சைனால வந்து அந்த வான சாஸ்திரிகள் அதிகமா அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் ஒரு கேலண்டர் வச்சு இது பண்ணிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கிமு 5வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. கிமு 5. அதனால ஆனா வந்து கால கணக்குல பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல வந்து கிபி அவரு வந்து இப்போ உதாரணமா அந்த இடத்துல ஏரோது வாழ்ந்த காலத்துல அந்த பிள்ளைகள்லாம் இறந்தது, அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இறந்தது, அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது அவர் ஏரோது இருந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த 4வது நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த அவருடைய ஆட்சி காலம் 4வது நூற்றாண்டு, கிமு 4வது நூற்றாண்டு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தது கிமு 5. அப்போ இது நல்ல கன்ஃபார்மா தெரிகிறது அருமையானவர்களே. ஆனா உலக பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கிபி 1, 2 அப்படின்ட்டு கணக்கிடப்படுகிறது. ஒரு 5 ஆண்டு காலம் முன்னாடி இருக்கிறத நம்ம சரித்திரத்தின் வாயிலாக, வேத ஆராய்ச்சி மூலமாக, கால கணக்கு, வான சாஸ்திரங்கள் மூலமா இதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அறியலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்தினுடைய வயது, அந்த இயர் வந்து சரியாக நமக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும். அவருடைய வயது வந்து 33 வயதுல அவர் மரித்தார்னு சொல்லும்போது அவர் இறந்த வருஷத்தை சரியாக குறிப்பிடவில்லை. அப்போ அவருடைய வயது கணக்கும் அதுவும் ஒத்து போகாதனால அது சரியாக குறிப்பிடவில்லை. அருமையானவர்களே, இப்படி சில காரியங்கள் வேதத்துல காணப்படுகிறது. சரித்திரபூர்வமாக சில நிகழ்வுகள் நமக்கு உறுதிப்பட்டு இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வருஷங்கள் நியூ இயர்ல கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்காலம் இந்த நியூ இயர் சொல்லும்போது அது ஒரு எக்கால பண்டிகையா யூதர்கள் கொண்டாடுகிறது. இது வலியுறுத்தி சொல்றாங்க. எக்கால சத்தத்தை குறித்து சொல்றதுனால இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ இந்த கிருபையின் காலம் முடிஞ்சு ஆட்டுக்குட்டியானவருடைய காலம் வரப்போறது. அதற்குரிய ஒரு எக்கால சத்தமாதான் இந்த இடி முழக்கத்தின் வழியாக ஆண்டர் பேசுகிறதை, இனி வரப்போகிற சம்பவங்களை உணர்த்துகிற காரியமாக தான் ஆண்டவர் எக்கால சத்தமாய், அந்த ஒரு இடி முழக்க சத்தமாய் அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்கால சத்தத்தை குறிச்சு நம்ம வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ல வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது இப்போ பிதாவாகிய தேவன் அந்த ஒரு இடி முழக்க சத்தத்தோடு, அந்த எக்கால சத்தத்தோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, வரப்போகிற காலங்களில் நடக்கக்கூடிய எக்காலங்களினுடைய அந்த இதற்கு முன் அடையாளமாக, அதே போல இந்த எக்கால சத்தம் இனி வரப்போகிற நாட்களில நடக்க போகிற விஷயங்களுக்கு ஒரு முன் எச்சரிப்பாக முதலாக அந்த இடத்துல வானத்திலிருந்து அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மத்தேயு 24:31 சொல்லும்போது வானத்திலிருந்து மறுபடியும் ஒரு வலிமையான ஒரு எக்கால சத்தம் வரும். அப்போ வந்து ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஜனங்கள்லாம் சேர்க்கப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு வேதத்துல எக்கால சத்தத்தை குறித்து சொல்லப்படுது. அப்போ எப்பெல்லாம் எக்காலம் ஊதப்படுதுன்னா வருஷ துவக்கத்துல ஊதப்படுது, பிரயாணத்தின் பொழுது ஊதப்படுது, அதே போல கிறிஸ்துவின் வருகையை நமக்கு உணர்த்துவதற்காக ஊதப்படுது. இப்போ கர்த்தராகிய தேவனுடைய வாய்ஸ் எக்காலம் போல இருக்கிறது அது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது எல்லாரையும் கூட்டி சேர்க்கும் பொழுது ஊதப்படுகிறதா இருக்கிறது இந்த எக்கால சத்தம். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ல சொல்லும்போது எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ அந்த மறுரூபம் இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில ஒரு மணவாட்டி சபையினுடைய மறுரூபத்துக்கு இந்த எக்கால சத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்போ எக்கால சத்தம் எப்போ ஊதப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய வருகை நாளிலே எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற அந்த நாளிலே ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கூட்டி சேர்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிற அந்த நாளிலே நடக்கிற ஒரு சத்தமாய் இருக்கிறது.
அதே நேரத்துல மறுரூபமாக்கப்படுகிற நேரத்தில இந்த எக்கால சத்தம் ஒலிக்கும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே எக்காலம் தான். ஒரே எக்காலத்துல கூட்டப்படும், மறுரூபமாக்கப்படும். அதே நேரத்துல அந்த 3 விஷயங்கள் நடக்கும். 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்லும் பொழுது அந்த 3 விஷயங்கள் நடக்கும். என்னென்ன 3 விஷயங்கள்னா, அவர் ஆரவாரத்தோடு தன்னுடைய மனவாட்டியை அழைத்து செல்வார், மறுரூபமாக்கி அழைத்து செல்வார் 1. அதே நேரத்துல பிரதான தூதனுடைய சத்தம். அந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த பூமியில தடை செய்கிற பிசாசை வானத்துல ஒரு யுத்தம் மூலமாக கீழே தள்ளுவான் பிசாசு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ல சொல்லும் பொழுது அந்த மிகாவேல் தூதர் அந்த வானத்துல மிகுந்த சத்தத்தோடு ஒரு யுத்தம் உண்டாகும். அப்போ பொல்லாத ஆவிகள், வானமண்டல சேனைகள் எல்லாம் பூமியில கீழே தள்ளப்பட்டு போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படி தள்ளப்படும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பூமியில 7 வருஷம் உபத்திர காலம் தொடங்க ஆரம்பிக்கும். எல்லா இருளின் ஆவிகளும் வானமண்டலத்துல, இப்போ எபேசியர் 6ல சொல்லும்போது வானமண்டலத்தை பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பார்க்கிறோம். அந்த போராட்டம் எப்போ இது சாதாரண போராட்டம். ஆனா 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா மொத்த பிசாசும் பூமியில தான் இருக்கும். மிகுந்த உபத்திரம், மிகுந்த போராட்டம் உண்டு. அது 2வது காரியம் நடக்கும். அந்த எக்காலம் ஊதும் போது 2வது விஷயம் அது நடக்கும். 3வது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது உயிர்த்த பிறகு அவரால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மனவாட்டி சபைக்குரியவர்கள், கிறிஸ்துவால் ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள், அவருடைய ரத்தத்துக்கு பங்காளிகள் ஆனவர்கள் மரித்திருந்தால் அவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்கடைவார்கள். அது இந்த எக்கால சத்தத்தின் போது நடக்கிற இந்த 3 விஷயங்கள். இதுதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த எக்கால சத்தத்தை குறித்து ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த எக்கால சத்தம் என்பது ஒரு கர்த்தருடைய அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த எக்கால சத்தம் ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இது பலமாய் தொனிக்கக்கூடிய ஒரு கீத வாத்தியம். இந்த எக்காலன்றது பலமாய் ரொம்ப சத்தமாய் ஒலிக்கக்கூடிய ஒரு கீத வாத்தியமாவும் இருக்கு. இப்ப யோவானுக்கு இந்த எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்துல கர்த்தர் பேச சித்தமா இருக்கிறாருன்னா, அது ஒரு கீத வாத்தியம் போல ஒரு சத்தம். அதுல கர்த்தர் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த செய்திகளை யோவானுக்கு கொடுக்கிறார், அந்த செய்திகள் மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த எக்கால சத்தத்தின் மூலமா ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் இந்த பூமியில எல்லாருக்கும் போகணும். அதுதான் 7 சபைகளுக்கும். 7 சபைகள் என்று சொன்னால் இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் 7 விதமான ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில அவர்கள் போகணும். 7 சுவாபங்கள் உள்ள மக்கள் இந்த பூமியில 7 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில போகணும். அது மனவாட்டி சபை தான். அதாவது இந்த சபைகளுக்குள்ள போகணுன்றது தேவனுடைய திட்டம், தேவ சித்தம். அதனால்தான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் முதலாவது தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு தான் கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற முறையா இருக்கிறது. அதனால இப்போ எக்கால சத்தத்தின் மூலம் வந்த மெசேஜ் அது நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டியதா இருக்கு. அதனால தேவன் என்ன செய்றார், அவர் ஒரு எக்கால சத்தத்தின் மூலமாய் நமக்கு எப்படி மெசேஜ் கன்வே பண்றாரோ அதே மாதிரி நாமும் ஒரு எக்கால சத்தமாய் மாற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். நாம் ஒரு எக்கால சத்தமா மாறி மற்றவங்களுக்கு மெசேஜை நம்ம அனுப்ப வேண்டும். அதனால்தான் ஏசாயா 58:1 சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவின்றார். இந்த இடத்துல பாருங்க, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. எப்படி கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களையும் தன்னுடைய திட்டங்களையும் எப்படி தெளிவா அவர் கம்பீரமாய் அவர் சொல்லுகிறாரோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு தன்னை அடக்கி கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்துக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ரோமன் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது தெரியும், இந்த பூமியில நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சத்தியத்தை அடக்கி விடுகிறார்கள். அப்படி சத்தியத்தை அடக்கும் போது ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அநியாயத்தினால் அடக்க கூடாது.
எக்காலம் போல நம்ம ஒலிக்க வேண்டும், எக்காலம் போல நம்ம ஊத வேண்டும். பாருங்க, எரேமியா 4:5 சொல்லுது, தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். யூதாவில் அறிவிச்சுட்டு எருசலேமில் கேட்க பண்ணுங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படி சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அந்த எக்கால சத்தத்தினுடைய அடையாளம் என்னன்னா, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். இன்னைக்கு நற்செய்தி பணி, சுவிசேஷ பணி, கர்த்தராகிய தேவன் எப்படி எக்கால சத்தத்தோடு பேசுறாரோ அதே போல இந்த எக்கால சத்தம், அந்த சத்தத்தோடு இன்னைக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் சத்தியத்தை அடக்கி வைக்காத. தேவனை குறித்து அறியப்படுறது இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கு. நாம சொல்லலைன்னா, அதை அடக்கி வைக்கணும்னா, நம்ம ஊழியம் செய்யலைன்னா, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் தேவ கோபம் நம்ம மேல் வந்து இறங்கும். அருமையானவர்களை, இது நம்ம கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சத்தியத்தை நம்ம சொல்லலைன்னா, இன்னைக்கு நம்ம சுவிசேஷ பணிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்? சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எரேமியா 6:17 சொல்லும், நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார். அப்போ தேவன் என்ன செய்றார்? அந்த நாள்ல இருந்து அந்த எக்கால சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். எக்காலத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாராமல் பட்டயம் வந்து அனைவரையும் வாரி கொள்கிறது உண்டானால் அவனுடைய ரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். இப்போ எசேக்கியேல் 33 சொல்லும் பொழுது இந்த எக்காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு எச்சரிக்கை ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற சுவிசேஷத்தை குறித்து ஒவ்வொரு மனுஷனும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்போ இந்த எக்கால சத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர், நீங்கள் ஒவ்வொருவரும் எக்காலமா இருக்கணும், நீங்க ஒவ்வொருவரும் காவல்காரர்கள். எசேக்கியேல் 33:6 சொல்லுது, காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். அதாவது நம்ம வந்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆண்டவர் காவல்காரனா வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எக்காலமா ஊதணும்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நம்ம ஊதல, சத்தியத்தை அறிவிக்கல, நம்ம சத்தியத்துக்கு நம்ம வந்து சொல்லாம அடக்கி வச்சுட்டு நம்ம ஊழியம் செய்யாம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அக்கிரமத்தில் அவர்களை வாரிக்கொள்வேன், அந்த ரத்தப்பழி உங்ககிட்ட கேட்பேன். அந்த ரத்தப்பழி காவல்காரன், நம்மள வந்து காவல்காரர்களா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அறிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பாரு, உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க அறிவிக்கலன்னா ஆண்டவர் அந்த ரத்தப்பழி உங்ககிட்ட தான் கேட்பார். கண்டிப்பா கேட்பார். உங்க சொந்த பந்தம், உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சொல்லலன்னு வச்சீங்களேன், அந்த ரத்தப்பழி உங்ககிட்ட கேட்பார். சத்தியத்தை அநியாயமா நம்ம அடக்கி வைக்க கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லணும், எந்த வகையிலையாவது சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த ரத்தப்பழியை நம்மகிட்ட கேட்பார். அந்த அக்கிரமத்தினாலே நீங்கள் வாரிக்கொள்ளப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்துல எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். ஆண்டவர் சொல்றார், எச்சரிப்பின் சத்தம் இடுங்க. கர்த்தராகிய தேவன் அந்த எக்கால சத்தத்துல பேசுறாருன்னா என்னது? ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதே எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி நான் யோவானுக்கு வெளிப்படுத்தினேனோ அதே போல அதே எக்காலம், அதே கால சத்தத்தோடு இந்த பூமியில நீங்களும் சத்தமிட்டு சொல்லணும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அது வந்து யோவேல்ல முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போ வந்துடுச்சு. யோவேல் தீர்க்க தரிசனம் எல்லாம் நடந்துருக்குது. இப்போ யோவேல் புஸ்தகம் இந்த நாட்களுக்குரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். யோவேல், சகரியா புஸ்தகம், ஓசியா, இந்த 3 புஸ்தகமும் இந்த நாட்களுக்குரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அருமையானவர்கள், இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. எசேக்கியேல்ல 38, 39 இப்ப நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த நாளுக்குரியது. அதனால தேவன் சொல்றாரு, சீயோனில் எக்காலம் ஊதுங்கள் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அடிக்கடி உபவாசம் போடுங்க, அடிக்கடி உபவாச நாளை நியமிங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபிரேயர்ல சொல்லும் போது, எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இன்னைக்கு எக்கால முழக்கத்துக்கும்
வார்த்தையினுடைய சத்தத்துக்கோ நீங்கள் வந்து சேரவில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கிட்ட யாரும் வந்து சேரல. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஐயோ வேண்டாம். எப்படி மோசே காலத்துல தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போல கேட்டுச்சோ, அப்போ மோசே உன் குரலை கேட்கிறேன் நாங்க, ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்க முடியாது. இன்னைக்கு கூட பாருங்க, சத்தியத்துக்கு தங்களுடைய செவிகளை விலக்கி கொண்டு போகிறவர்கள் அநேகர். இன்னைக்கு சத்தியனாவே பயப்படுறாங்க. ஐயோ ஏதோ ஆபத்தான காரியங்களை சொல்றாங்களேன்ட்டு. அருமையான எச்சரிப்பின் சத்தம் இது. எல்லாரும் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையாய் நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சமூகத்துல இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அதனாலதான் பெர்க்மான்ஸ் கூட பாடுவார் பாருங்க, ஒரு நல்ல பாட்டு. எக்கால சத்தம் நான் மௌனம் எனக்கில்லை, எக்கால சப்தம் நான் மௌனம் எனக்கில்லை, ஜாம காவலன் சத்தியம் பேசுவேன், ராம காவலன் சத்தியம் பேசுவேன், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே ஆத்தும பாருமே. பாருங்க, ஆண்டவர் அதான் சொல்றாரு பாருங்க, எக்கால சப்தம்னா இன்னைக்கு நாமெல்லாம் எக்காலமாய் ஒலிக்கணும், எக்காலமாய் ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, சில வேளையில நம்ம கத்திரத்துல கேட்டது மற்றவருக்கு அறிவிப்பது கடினமா கூட இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்களை சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம நேரத்தை கொடுக்கணும், நம்ம உழைப்பை கொடுக்கணும், நம்மளுடைய எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்குது. சில நேரம் நம்மளுடைய ரெஸ்ட் டைம் எல்லாம் நமக்கு போகும். நிறைய நேரம் நமக்கு சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அவருடைய ஊழியத்தை நம்ம விடக்கூடாது. எக்கால சத்தம் போல துணிக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழணும். அந்த தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய மக்களுக்கு இந்த சத்தியங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு காரியமா இருக்கிறது. அந்த யோவான் எப்படி அந்த ஆவிக்குள்ளாகி அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாக வேண்டும். பத்மு தீவுல பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கர அழுக்கடைஞ்ச ஒரு சிறைச்சாலை. ஜனங்கள் அதாவது ரொம்ப தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுற ஒரு இடம், ஒரு வெயில் மிகுந்த இடம், ஒரு பாறைகள்ல வெடிக்கிற இடம், எரிமலையான இடம், எரிமலை அடிக்கடி வர்ற இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய நாளில தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம கூட என்ன செய்யணும், காத்திருந்து காத்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற. பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லும் பொழுது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பணும், ஆண்டோடைய சமூகத்துல நம்ம திரும்பணும். எக்காலத்தை ஊதுகிற அந்த நாள் வந்துச்சு, இப்போ நடந்துட்டே இருக்குது. அதனால இந்த பரிசுத்த உபவாச நாளை நியமித்து தேவ சமூகத்துல அழுது புலம்பி செபித்து கர்த்தருக்குள்ளாக நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்றான். இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதவன் தன் ஆத்மாவை நரகத்துக்கு உட்படுத்தி கொள்கிறான். அதே போல சொல்றவங்க சொல்லலைன்னா அந்த ரத்த பழிக்கு அவர்கள் ஆளாகி விடுறார்கள். அப்போ ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. இன்னைக்கு எக்கால முழக்கத்துக்கிட்டத்துல வராத போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியது, அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னொரு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது யோவேல்ல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதுல சொல்லுங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. பவுல் சொல்வார், அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ சுவிசேஷத்தை பிரசங்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை
நம்ம அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பு வைப்பாய். நீ சொல்லிட்ட, அவன் திருந்தலையா, உன் ஆத்துமாவை நீ தப்பித்து கொள்ளுற. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா தப்பித்துக் கொள்வதற்காகவாது நம்ம என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் நம்ம ஈடுபடணும். ஆக அருமையானவர்களை, இன்றைக்கு நம்ம தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி அறிவிக்க வேண்டிய ஒரு எக்கால சத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்றாரு. ஏன்னா அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில இந்த வசனம் இப்படியா சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே அப்பொழுது எக்கால சத்தம் போல, என் பின்னாடி ஒரு எக்கால சத்தம் போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு யோவான் சொல்றத பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 7 குத்து விளக்குகளை குறித்து நம்ம பாக்குறோம். இந்த 7 குத்து விளக்குகளை குறித்து யோவான் கண்ட தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவில் இருந்த பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். அந்த நாளிலே பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக்கி ஆவியினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவர் ஒரு தரிசனத்தை அவர் காமிக்கிறார். அந்த தரிசனத்தில் பார்க்கும்பொழுது 7 பொன் குத்து விளக்குகள் அந்த இடத்துல காணப்படுறத பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அநேகர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட்டுட்டு இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பார்க்கும் பொழுது இந்த பொன் குத்து விளக்குகள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய மேன்மைகள் எல்லாம் ஏராளம். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பரலோக தரிசனத்தை பெற முடியாம இந்த உலக தரிசனத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் மூழ்கிட்டு இருக்காங்க. உலக காரியம், உலக தரிசனம், உலகத்தினுடைய கற்பனைகள், காரியங்கள், அதுலயே இதனால் அவருடைய ஆத்மாவுடைய பலன்லாம் குன்றி போகுது. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, ஆவிக்குரிய அந்த ஆவிக்குள்ளாகக்கூடிய மேன்மையான காரியங்களை நீங்க வாஞ்சிங்க, அதை அதிகமா தேடுங்க. அப்பதான் அந்த தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டு சொல்றாரு. இப்ப பாருங்க, பத்ம தீவுல சரீர பிரகாரம் எந்த காரியமும் இல்லை. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தேடினதுனால அவர்கள் மாட மாளிகையில வாழல யாருமே. அது அவங்க இருந்ததெல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவர் பின்பற்றினாங்க. இப்ப பவுல் அப்போஸ்தலன் மட்டும் பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கு பெருமா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அம்பானி அவங்களெல்லாம் விட மிகப்பெரிய பணக்காரர். எத்தனையோ கோடி, அது 10,000 30,000 கோடிக்கு மேல அவருடைய சொத்து மதிப்பு எல்லாம் சொல்றாங்க அந்த ஆய்வுகள்ல. அவங்க பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா அவருடைய வீடு, இப்போ வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு, கப்பல், பெரிய கப்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கப்பல்னா அந்த நாட்கள்ல எவ்வளோ, இப்பெல்லாம் எவ்வளவு விலை இருக்கோ அந்த நாள்ல அவரு அந்த கப்பல்லாம் வச்ச சொந்த படகு, சொந்த கப்பல்லாம் வச்சிருந்தார் பேதுரு. அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அதாவது பணத்தை விட்டுட்டு இயேசு பின்பற்றி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பணத்துக்காக, இம்மைக்காக இயேசு தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இயேசுவை தேடும்போது நம்ம தரித்திரர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள் என்று சொல்வதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா, முக்கியமான ஐஸ்வர்யம் என்னன்னா பரலோக ஐஸ்வர்யம். நான் பரலோகத்துக்கு போன அந்த இடத்துல நான் ஐஸ்வர்யவான மாறணும். ஒரு தரித்திரன் போல அந்த செல்வந்தன், பெரிய செல்வந்தன், ஆபிரகாம் அடியில லாசர் உட்கார்ந்து அவன் விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்குற அந்த நரகத்துல இருக்கிற செல்வந்தன் போல இல்லாம செல்வம் பரலோகத்துக்கு கொண்டு போவாது நம்மள. அருமையானவர்களே, இந்த நாள்ல நம்ம சரியான சத்தியங்களை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு ஆவிக்குள்ளாகி பரலோக தரிசனங்களை நம்ம கேட்கணும், பரலோக ரகசியங்களை கேட்டு கற்றுக்கொள்ளணும். இது நிலையில்லை, நிலையில்லாத காரியங்களை வாஞ்சித்து அதுக்காக கவலைப்பட்டு அதுக்காக புலம்பிட்டு இருக்கிறது மிக மிக தவறு. இது தேவை, நல்லா தெரிஞ்சுக்க, இதெல்லாம் தேவைதான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும்,
இருக்கா? சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு குறையில்லாம செய்வார். அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னும்ன்றது வந்து அது சாத்தான் கொடுக்குற ஒரு காரியம். அது வந்து என்ன, அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இந்த காரியங்கள்லாம் நமக்கு பிசாசு கொண்டு வருவான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு அனுபவம். அப்படி அந்த அனுபவம் தான் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சத்தியங்களுக்குள்ளாய் உபதேசங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்ல நம்ம உதவியா இருக்கும். பத்மோத்தியில பாருங்க, சரீர பிரகாரமா எந்த வசதியும் இல்ல. ஆனா எந்த சொகுசு இல்ல. ஆனா ஆவிக்குள்ள கர்த்தருக்குள்ள அவன் மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவம் மட்டும் அவனுக்கு நிறைய கிடைச்சிட்டே இருந்துச்சு. இந்த கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாலைவனத்தை கூட நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்களாம். பாலைவனத்தை கூட நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்களாம். அழுகையினுடைய பள்ளத்தாக கூட ஆனந்த பள்ளத்தாக மாற்றுகிறான். நான் போன தடவை பேசணும் சொன்னேன். ரிச்சர்ட் உம்புராண்டு இருட்டறையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த மனுஷன். அந்த இருட்டறையில அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஆவிக்குள்ளாகி அந்த ஒரு சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறத பாக்குறோம். ஏன்னா உலகம் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அவரை அந்த ஞாயிற்றுக்கிழமை மூடுது. அப்ப அந்த 6 நாள் பட்ட கஷ்டம், அந்த ஓய்வு நாள், அந்த கர்த்தருடைய நாள்ல, அந்த உயிர்த்தெழுந்த நாள்ல அந்த பிரசன்னம் அவரை மூடும் பொழுது அந்த 6 நாள் பட்ட கஷ்டம் மாறி போகுது. அருமையானவர்களே, அழுகையின் பள்ளத்தாக்குகள் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம எப்படி நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நம்ம நீரூற்ற மாற்றிக்கொள்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய பாதத்தை பிடிக்காம, தேவனை பற்றி கொள்ளாம, இந்த ஆவிக்குள்ளான அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகாம, இன்னுமே நம்ம இந்த உலக பிரகாரமாகவே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இன்னும் நம்ம பூர்ண ரட்சிப்புக்குள்ள வரல. ரட்சிப்பே நமக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம். ஆகவே நம்ம கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, எபிரேயர்ல பாத்தீங்க சொன்னாக்கா, இந்த யோவேல் 2:12 பார்க்கும்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் திரும்பணும் என்று வேதம் சொல்கிறது. அதே மல்கியா 2:13 சொல்ல, நீங்க 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர் ஆகிய அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அப்போ தேவன் வந்து என்ன செய்றாரு, அந்த கண்ணீர், அந்த கவலை, அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை. அவருக்கு பிரியமானது என்னன்னா, முழு மனதோட திரும்புங்க, உபவாசத்தோடு. உங்கள் புலம்பல் உபவாசம் எல்லாம் நம்ம பாவத்துக்காக. ஆண்டவர் இது எருசலேம் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகள். அப்படின்னா என்ன? பாவ மன்னிப்பு. இன்னைக்கு லௌகிக துக்கம்னு ஒண்ணு இருக்கு, தேவனுக்கு ஏற்ற துக்கம்னு இருக்கு. இன்னைக்கு லௌகிக துக்கம் நினைச்ச உடனே கண்ணில் தண்ணி வர்றது லௌகிக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது மனசார மனம் திரும்புறதுக்கு ஏற்ற ஒரு துக்கம். ஆண்டவர்கிட்ட, ஐயோ நான் பாவியா இருக்கிறேனே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அந்த மாதிரி சொல்றது வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம். லௌகிக துக்கத்தை வந்து ஆண்டவர் இருக்கிறார். அது வந்து மனமாற்றத்துக்கு இடமில்லாத ஒரு துக்கம் என்று வேதம் சொல்லுகிறார். கொரிந்தியர்ல பவுல் அழகா சொல்றார். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் மாறுதலுக்கு ஏற்றதா இருக்கிறது, அது தேவனுக்கு பிரியமானது என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆகவே இந்த கண்ணீரை வந்து ஆண்டவர், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனந்தமாய் மாற்றுவார்கள். துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், கவலை இருக்கும், அதை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க ஜெயம் எடுக்க கற்றுக்கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஜெயம் எடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக கர்த்தருக்குள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் தேவன் சொல்ற, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான்கள். சங்கீதம் 84:5 சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையின் குளங்களை நிரப்பும். ஆனா ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்யறாங்களாம், புறம்பான இருளில் தள்ளப்படுற. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்க அழுகை பற்கடிப்பு உண்டா இருக்கும். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, பரலோக ராஜ்யம் சந்தோஷம் சமாதானம். ரோமர் 14:17 சொல்லப்படுது. அது சந்தோஷம் சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் சமாதானம். ஆனா நரகம் வந்து என்னது, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அழுகையும் புலம்பலும் யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அது நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு அடையாளம்.
அதே போல சந்தோஷமும் களிப்பும், அதாவது துன்ப நேரத்திலும் நம்ம சந்தோஷத்தோடு வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லும்போது, தேவனை இன்பத்திலும் துன்பத்திலும் துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அது வந்து என்னன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரராய் மாற்றோம். பாருங்க இந்த இடத்துல சொல்ற ராஜ்யத்தின் புத்திரரோ, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதனால்தான் தேவன் நமக்கு சொல்றாரு, இன்னைக்கு நம்ம அந்த ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க யோவான பாருங்க, கலிலேய கடற்கரை ஓரத்துல மீன் பிடிக்கிற ஒரு படகுல மீனை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது இயேசுவால அழைக்கப்பட்டவன், உடன் ஊழியனா இருந்தவன். அதே போல இயேசுவோடு உண்டு உறங்கி மார்பிளை சாய்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தவன். பெந்தகோஸ்துனால பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு யோவானுடைய ஊழியம் ஆரம்பிச்சது. எருசலேம்ல ஊழியம் செஞ்சார். அடுத்து எபேசு பட்டணத்துல ஊழியம் செஞ்சார். பல சபைகளை உருவாக்குனாரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்தினார். சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனா இப்போ நிலைமை என்னன்னா மாறி போச்சு. இப்போ எல்லாம் வந்து பாறை நிறைந்த இடத்துல வெயில்ல கஷ்டப்படுற ஒரு இடத்துல அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, அவர் தேவன் இடத்துல இருந்து ரகசியம் பெற்று இந்த உலகத்துல எல்லா சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் அவர் ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாய் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போறார். அந்த இடத்துல தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது அவர் பட்ட பாடுகள் அதிகம் தான். அப்போ எருசலேமுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சுவிசேஷர்கள் ரத்த சாட்சியா இருந்தாங்க. எருசலேமுடைய தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுதும் யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். யோவான் ஸ்நானன் வந்து 101 வயசுல தான் மரிச்சார். யோவான் ஸ்நானகன் தான் யோவான் வந்து பாத்தீங்கன்னா 101 வயதில் தான் மரிச்சார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தான் கடைசியில மரிச்சவர் யாருன்னா அவர் தான். எல்லாருக்கும் பின்னாடி கடைசியில் மரிச்சவர் அவர் தான். நீண்ட நாட்கள் இருந்தவர். சாதாரண வயது சென்று சாதாரணமான ஒரு மரணத்தை அவர் பெற்றார். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த சாட்சிகளா மரிச்சவங்க. யோவான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சாதாரணமா வயது சென்று இயேசுக்கு பிரியமான அவர் வந்து சாதாரணமா மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனா யோவான் தன்னுடைய கண்களினால் உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் அது மாயை அப்படின்றதான் அவர் பார்த்தார். மாயையாக தான் பார்த்தார். இன்னைக்கு கூட நம்முடைய கண்கள்ல இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் மாயை, எல்லாம் அழிஞ்சு போறது, ஒண்ணு இல்லை, இதெல்லாம் மாயை. மனுஷர்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த மனுஷர்கள்லாம் நம்பக்கூடியவங்க இல்லை, அவ்வளவுதான். இப்படிதான் நம்முடைய கண் பார்வைகள் இருக்கணும். நம்முடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரு நிரந்தரமாய் எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கறது இல்லை, எல்லாமே வந்து மாயை, அழிஞ்சு போறது. எது நிலையானது அதை பற்றி கொள்ள வேண்டும். மாறி போகக்கூடியது, வித்தியாசமானது அப்படின்றது உணரணும். உலக காரியம் எல்லாம் மாறி போகக்கூடியது, வேதனையான ஒரு இடம். இந்த உலகம் வந்து வேதனையான ஒரு இடம். அதனால இந்த இடத்தை வந்து நாம என்ன செய்யணும், விட்டு தேவனை பற்றி கொள்வதற்கு நாம வாஞ்சிக்கணும், நித்தியத்தை நம்ம வாஞ்சிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப யோவானுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குளிர், வெயில், இப்படி பல கொடுமைகள், சிறைச்சாலை கொடுமைகள், சித்திரவதை எல்லாத்தையுமே அவர் தாங்கிக்கிட்டு எதை நினைச்சு இதை தாங்கிட்டாருன்னா ஆண்டருடைய அந்த நித்தியத்தை நினைச்சு தாங்கிட்டார். பாருங்க இயேசு கிறிஸ்து கூட எபிரேயர்ல சொல்லும் பொழுது பிதாவின் வலது பாரசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்துல அவர் எல்லாவற்றையும் தாங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க மொரேவியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. அந்த எழுப்புதல் ஒரு முறை ஆப்பிரிக்கா தேசத்துல எல்லாருமே ஒரு கப்பல்ல வந்து மொரேவியா தேசத்துக்கு போகும்பொழுது அந்த கப்பல் வந்து அமெரிக்கா தேசத்துக்கு செல்லணும் கொஞ்ச நாள்ல. அப்ப 600 அடிமைகள் அந்த இடத்துல கட்டப்பட்டு அந்த விலங்கிடப்பட்டு அந்த இடத்துல கொண்டு போனாங்க, இந்த மொரேவியா தேசத்துக்குள்ள கொண்டு போனாங்க. அப்போ இந்த போகும்பொழுது இந்த அமெரிக்கா கப்பல்ல போகும்பொழுது ஒரு 2 பேர், இப்ப இது இவங்கெல்லாம் அடிமைகள்னா என்னன்னா விற்கப்படுறவங்க. அப்போ 2 பேர் என்ன செய்றாங்க, நானும் அடிமையா வரேன்னு சொல்லிட்டு கூட போறாங்க. அப்படி போகும்போது அவங்கள இஷ்டமா வேலை வாங்குவோம், அடின்னு அடிப்பாங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு வேலையெல்லாம் நடக்கும். பாருங்க அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா மிஷினரிகள். தங்களை வந்து அந்த அடிமைகளோடு அடிமைகளாய் இப்போ ஒப்பு கொடுத்து அந்த டிராவல் பண்ணும் பொழுது, அந்த கப்பல்ல டிராவல் பண்ணும் பொழுது அந்த 600 பேருக்கும் சத்தியத்தை சொல்லி அவர்கள் அத்தனை பேரையுமே ஒரு விசுவாசிகளா மாற்றி அந்த மொரேவியா பட்டணத்துக்கு போய் சேரத்துக்குள்ள ஆண்டவருடைய நற்செய்தி அவர்களுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் அடிமைகள் அல்ல,
ஆனா அடிமைகளாக்கப்பட்டு தன்னை அடிமைகளாக்கி கொண்டு அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அது செஞ்சதுனால அந்த மொரேவியா பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, இது போல வாழ்நாள்ல எப்போல்லாம் நம்ம முடியுதோ அந்த நேரங்கள் எல்லாம் நம்மை ஆண்டவருக்கு என்று தன் ஜீவனை இழக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஜீவனை இழக்கிற அனுபவம் நம்ம ஆண்டவருக்காக எதையாக இழக்கணும், எதையாக செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு என்று நம்ம எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா நம்ம இருக்க முடியும். இந்த தெய்வீக அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸை நம்ம சுமந்து கொண்டு செல்ல முடியும். அந்த ஒரு எக்கால சத்தம் அதுதான். நாம் ஒரு எக்காலமாய் நம்ம மாற முடியும். அருமையானவர்களை, இந்த நாட்கள்ல கூட கர்த்தருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்க ஆயத்தமா இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவ மார்க்கம் வளருது. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருப்பதற்கு காரணம் யாரோ ஒரு சிலர் உபத்திரத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த உபத்திரவங்கள் தான் நம்மளை ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு மார் தட்டிட்டு இருக்க முடியுது. இன்னைக்கு நாம ஒரு சிலருக்காவது நம்ம உத்தரவாதம் கொடுக்கறவங்களா மாறணும். பவுலினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவரு ரோமாபுரி பாதையில செல்லும் பொழுது மரண பாதையா தான் அவர் போறாரு. ஒவ்வொரு தடையும் என்னை பான பலியாய் வார்க்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வாடாத கிரீடை எனக்காக ஆண்டு வச்சிருக்கிறாரு, என்னுடைய விசுவாச போராட்டத்தை நான் போராடுறேன் அப்படின்னு தான் சொல்வாரு. இப்போ பாருங்க, பாடுகள் உபத்திரங்கள் வரும்பொழுது நம்ம கலங்கக்கூடாது. கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துல தான் நாம அந்த தேவ பிரசன்னத்துல தான் நாம ஐக்கியப்படணும். அந்த தெய்வ வல்லமை அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த 7 சபைகளுக்குள்ள அந்த செய்தியை கொண்டு போகிறதுல, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதில் யோவான் தன்னை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். 7 சபைகளுக்குரிய காரியங்களை அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாகுற அவரை கண்ணார கண்ணான். அது எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. அந்த எக்கால சத்தம் வரும் பொழுது அவன் பார்த்த ஒரு தரிசனம் என்ன தெரியுங்களா? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில அந்த கர்த்தர் உலாவுகிறதை பார்க்கிறார். அந்த 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அது பாத்தீங்கன்னா அந்த 7 சபைகள் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதியா என 7 பட்டணங்களும் 7 சபைகள். அப்போ தேவன் அந்த என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தை, 7 பொன் குத்து விளக்கு ரகசியத்தை எழுது ஆண்டு சொல்றார். அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்கள். நீ கண்ட 7 குத்து விளக்கு 7 சபைகள் என்று சொல்வது. அப்போ பொன் குத்து விளக்குகள் 7 சபைகள். அந்த 7 சபைகள் 7 விதமான மக்கள். அது நம்ம ஒவ்வொரு சபையை விளக்கும் போது உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறேன். பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த சபைகளை குறித்து உரைக்கிற தீர்க்க தரிசனம் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அந்த சபைகள் குறித்தது மட்டும் இல்லை, இந்த நாள்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு சபையினுடைய சூழ்நிலைக்கு உட்பட்ட மனுஷனா தான் இருப்பான். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தீர்க்க தரிசனம் தான் இதுல சொல்லப்படுது. அதனால இந்த பூமியில இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா பிதாவினுடைய வலது பரத்தில் மகிமையோடு வீச்சிருக்கிற தேவன் நம்மை கண்டு நம்ம ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை புரிந்து கொண்டு நம்ம பூரணத்துல நம்ம நிறைவு பெற்றவர்களாய், சத்தியத்துல நிறைவு பெற்றவர்களாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்றதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் ஒரு எக்கால சத்தத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவுபடுத்துறார். எக்கால சத்தம் ஒரு பண்டிகைக்கு மாத்திரம் அல்ல, வருஷப்பிறப்புக்கு மாத்திரம் அல்ல, அவர் வருகையினுடைய சத்தமா இருக்கிறது. அந்த சத்தத்தை பிதாவாகிய தேவன் ஒரு இடிமுழக்க சத்தத்தோடு சில ரகசியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு 7 பொன் குத்து விளக்குகள் அந்த தரிசனங்களை பார்க்கிறாரு. அந்த தரிசனங்களை பார்க்கும் பொழுது அந்த சத்தம் எக்கால சத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு அப்படியே நாம ஒரு எக்கால சத்தமா மாறணும்ன்றது தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த நாளில இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாகிற அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் உலாவ அவர் கிருபையா இருக்கிறார். அவருடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் நம்ம நிரப்ப அவர் ஆசிக்கிறார். நம்ம இடம் கொடுத்தா மட்டும் போதும், நம்ம ஆவிக்குள்ளாகனா போதும். கர்த்தருடைய நாள், அந்த தேவனுடைய நாள் இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, எங்கும் எப்பொழுதும் கர்த்தரை தொழுது கொள்கிற நாள்.
நம்ம ஒவ்வொரு நாளும் 7 மணிலிருந்து 8 மணிக்கு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நம்ம சத்தத்தை அந்த ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய சத்தம் தான். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். வேத வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குரலுக்கு, வசனம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான், அவருடைய குரல். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுகிறார். அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. இப்படி நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்ம நிச்சயமாகவே நம்ம பூரணத்துக்குள்ள கடந்து போவோம். ஒரு நாள் மறுரூபத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால நம்ம 10வது வசனத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் 11வது வசனத்தை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று நாங்கள் வாசித்தோம் தகப்பனே. அப்பா, முதல் சத்தத்தை கேட்பது எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம். அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறவர்கள் நாங்கள் அப்படியே பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். எங்களையும் ஒரு எக்கால சத்தத்தை தொனிக்கிறவர்களாய், உரத்த சத்தமிட்டு கூப்பிடும்படிக்கு, எக்காலம் போல ஒலிக்கும்படிக்கு அப்பா எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். நீர் எப்படியோ அதே சாயலை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதே ரூபத்தின்படியும் அதே சாயலின்படியும் அப்பா நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நீ படைத்திருக்கிறீர் தகப்பனே. நீர் எப்படி இருந்தீரோ அதே போல நாங்களும் இந்த பூமியில எப்படி ரகசியங்களை வெளிப்படுத்தினோம், அதே போல் உம்மிடத்தில் நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானது போல கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அது வார்த்தைகளை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னது போல அது வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். அது வருகை சமீபமாய் இருக்கும் பொழுது அப்பா இதோ நாங்கள் எங்களை மட்டும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாறட்டும். நாங்கள் உமக்காக ஓடுகிறவர்களாய் மாறட்டும். அப்போ சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அதே நேரத்தில் மற்றவர்களை அறிவிக்கிறவர்களாய், சத்தியத்தை அடக்கி வைக்காமல் அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அது கரத்தால் தாழ்த்துற தகப்பனே. இது நாளானது சமீபமா இருக்கிறபடினாலே, அந்த எக்கால சத்த வானத்துல தொனிக்கிற நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறபடினால் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்னுமாய் நாங்கள் ஓட வேண்டிய காரியங்களை துரிதமாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய நபர்களுக்கு சொல்லி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த இரத்த பழியிலிருந்து நாங்கள் அப்பா தப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் உறவினர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், எங்கள் நண்பர்களுக்கு சொல்லணும் அப்ப அதுல இருந்து நாங்கள் இந்த இரத்த பழியிலிருந்து காப்பாற்றப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. கிருபையாயிரும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொரு கூர்மையாக செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.